அன்பார்ந்தவர்களே, நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களிலிருந்து அல்லாவிடம் மன்னிப்பு பெற விரும்பினால் நமது தௌபா அங்கீகரிக்கப்பட 4 முக்கியமான நிபந்தனைகளை இஸ்லாம் முன்வைக்கிறது. முதலாவது, பாவத்தை உடனடியாக கைவிடுதல். நாம் எந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுகிறோமோ அந்த செயலை அந்த கணமே நிறுத்திவிட வேண்டும். இரண்டாவது, செய்த தவறுக்காக மனதார வருந்துதல். அந்த பாவத்தை நான் செய்திருக்க கூடாதே என்ற உண்மையான குற்ற உணர்வும் கவலையும் இதயத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது, மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என உறுதி பூணுதல். எதிர்காலத்தில் மீண்டும் அந்த தவறான பாதைக்கு செல்ல மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். நான்காவது, பிறருடைய உரிமைகளை திரும்ப கொடுத்தல். ஒருவேளை நாம் செய்த பாவம் மற்ற மனிதர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக இருந்தால், உதாரணமாக திருட்டு, புறம் பேசுதல் ஆகினால் சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு பெற வேண்டும் அல்லது அவர்கள் இழந்ததை ஈடு செய்ய வேண்டும். இந்த நிபந்தனைகளுடன் நாம் கேட்கும் தௌபாவை அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வான். அவன் மகா மன்னிப்பாளன்.